இருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாம் இந்த போன வேலைதான், தொல்லை தாங்க முடியல. எப்ப பாரு இதே வேலையா போச்சு. என்ன விசாலாச்சு? என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க, தண்ணி சொம்பு கீழே விழுந்துருச்சு. எல்லாம் உங்க செல்லம் தான். பூனையா? ஆமா ஆமா. சரி படு. இவங்க சிவாராம் கொண்டு போறாங்க. கடவுளே, இந்த குடும்பத்துல மொத்த பேரும் ஃப்ராடா? என்னடா இது, கதவு திறக்க முடியலையே. சாவி இல்லாம திறக்க முடியாதோ? நினைச்சதை விட மோசமான ஆளா இருக்காரு. ஜனனி கிட்ட இருந்து சாவி எடுத்துட்டு வந்து எப்படியாவது நகையை ஆட்டை போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் விட்டா கண்டிப்பா திறந்துருவாரு. என்ன பண்ணலாம்? ஐயோ, யாரும் வந்துட்டாங்க போல இருக்கே. யாரையுமே காணோம். யாராவது பார்த்திருப்பாங்களா? ஐயோ, ஐயோ, சொல்லாம இருந்திருக்கலாமோ? என்னம்மா சொல்ற? என் தங்கச்சி பப்பா அப்படி பண்ணா? நான் செய்யலன்னு சொன்னா? நான் ராஜசேகர என் மருமகனை பார்க்கற துளசி என் மூத்த மகனா தான் நினைச்சேன். என் வீட்லயே நகையை திருடிட்டு
சண்டை போட்டு போற மாதிரி மத்தவங்க மேல பழிய போட்டு போயிட்டாமா? அப்போ இந்த குடும்பத்தை அவன் குடும்பம் நினைக்கல. உறவுக்கு என்னமா அர்த்தம்? எதுக்கு மருமகன்னு சொல்றாங்க? எனக்கு மகன் மாதிரிதானே அர்த்தம். மாமா, சாரி சாரி, இத பெருசப்படுத்தாதீங்க. இல்ல துளசி, இத பணமா நகையா சொத்தா பார்க்கல. நான் அவங்க மேல வச்சிருந்தது நம்பிக்கை, பாசம். என் கூட பிறந்த தங்கச்சி தானே இந்த பத்மா. பத்மாக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவளுக்காக என் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு ஒத்தாளா நின்று கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சே, இனிமே நமக்கு என்னது நான் ஒரு நாள் நினைச்சது இல்லமா. அவ வீடு இதுதானமா, எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்குல்ல. நான் அப்படிதான் நினைச்சேன். ரம்யாவையோ அமராவதியோ காவிரியோ பவானியோ நான் வேற யாரோ பார்த்ததில்ல. எப்படிமா இதை என்னால பிரிச்சு பார்க்க முடியும்? ஏன் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு துளசி. மனுஷங்க மாறவே மாட்டாங்களா? தயவு பண்ணி கோவப்பட்டு தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ். நான் என்னத்தமா அவங்களை தண்டிக்கிறது? அவங்கதான் என்ன மொத்தமா தண்டிச்சிட்டாங்களே. துளசி, இங்க வலிக்கு என் நெஞ்சை வெடிக்குது துளசி. இத நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். நடந்ததை மறந்துருங்க. துளசி.